ஆத்தி. வாங்கம்மா. என்ன மக்களே செஞ்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஃபோனில் அப்படி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? இந்த மக்களே பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு பாடு சரியா? சரிம்மா, அதில் வச்சிடு, அப்புறமா குடிக்கேன். சூடாலாம் இருக்கு. ஆமாம், லேசாக சூடாக தான் இருக்கு. இம்மா அப்பா இங்கே அவரு எங்கேயோ வெளியே போயிருக்காரு மக்களே, ஏதோ பார்ட்டியாமா, ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு போயிருக்காவ. அண்ணே அண்ணே கோயில் திருவிழால தெருவில் தான் இருப்பான். ஏன் மக்களே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டு? ஒன்றும் இல்லைம்மா, இந்த தடக்க கோயில் திருவிழாவுக்கு போக முடியலன்னு கஷ்டமா இருக்கோ? ஆமாம்மா, போன வாட்டி அப்பா இல்லை, பூரா தெருவிலே தான் இருந்தோம். அழகா திருவிழாலாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். பாத்தியாம்மா? ஆமாம் மக்களே, கோயிலுக்கு கூட போக முடிய மாட்டேங்குது. உங்கள் அப்பனுக்கு நாங்கள் வெளியே போனாலே பிடிக்காது. என்ன செய்ய முடியும், அவருக்கு ஏற்ற மாதிரி போக வேண்டியதான். சே, அண்ணனுக்கு நல்ல வேலை கிடச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு வாங்கி நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும். பாத்தியாம்மா? அப்படி சொல்லாத மக்களே, மாதிரி அப்பா தனியாயிடுவார்ல. நம்ம அப்படியெல்லாம் அப்பாவை விட்டுட்டு போக முடியாதுடி செல்லம். இருக்குமா, இன்னும் இப்படியே இருக்கீங்க? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாச்சு, இனிமே உங்களை மாதிரி நானும் கஷ்டப்படணுமா? சொல்லுங்கம்மா, கோயிலுக்கு கூட போக முடிய மாட்டேங்குது. இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் இருக்கும். சே, இதுக்குதான் பொம்பளை பிள்ளையா பிறந்தணும்னு எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கம். பின்ன என்னம்மா, பொம்பளை பிள்ளையா இருக்க போய் தானே இப்படி வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காரு. எப்பவும் அப்படின்னு நினைக்காத மக்களே, பொம்பளை பிள்ளைங்களை விட தைரியமானவங்க, எதையும் தாங்குற சக்தி உள்ளவங்க பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். அம்மா படுற கஷ்டம் வேதனை இதெல்லாம் எந்த ஆம்பளைங்களாலையும் தாங்க முடியாது. ஏம்மா நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்க? இத்தனை கஷ்டத்தையும் தாங்கி நான் இந்த வீட்டிலே இருக்கம்ல. எதுக்குமா? நீ நினைச்சிருந்தா எல்லா கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கலாம். ஆமா, அம்மாக்கு போவதுக்கு இடம் கிடையாது, தைரியமும் இல்லை. ஆனா இந்த காலத்து பசங்க அப்படி கிடையாது. நீங்களாம் ரொம்ப தைரியமான பசங்க. உனக்கு கையில நல்ல படிப்பு இருக்கு, நல்ல வேலை கிடைச்சிரும். நீ உன் காலில் நிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் உனக்கு பெரிய கஷ்டமாவே தெரியாது. உன்னை கஷ்டப்படுத்துறவங்க முன்னாடியே நின்று நீ வாழ்ந்து காட்டணும். இங்க பாரு, இப்போதைக்கு நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும். கை நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சு உனக்குன்னு ஒரு வீடுன்னு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அங்கே உன்னை யாரும் அதிகாரம் பண்ண முடியாது. அம்மா அதை பண்ணாம விட்டுட்டு மக்களே, அதனாலதான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன். நீயும் அண்ணனும் அப்படி இருக்கக்கூடாது. அண்ணனுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும். ஆனா நம்ம கிட்ட நம்ம எல்லாம் கஷ்டப்படுறதுனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காவ. உன்னையும் தங்கச்சி நான் கூட்டிட்டு போய் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் நீ யோசிச்சு பாரு, அண்ணனுக்கு வேலை கிடைச்சதோடி உன்னோட படிப்பு, எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு செலவு இதெல்லாம் பார்த்துட முடியுமா? இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். நீ படித்து முடிக்கிற வரைக்கும் அதுவும் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும். கடவுள் புண்ணியத்தில் உங்கள் அப்பா உன்னை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல வேலை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அம்மா உங்கள் 2 பேரையும் நம்பி தைரியமாக வருவேன். ஆனால் எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. அப்பா அதெல்லாம் நான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிருவேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருக்கு படிப்பேன். எதை பற்றி நினச்சி கவலைப்படாம இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்க. சரிம்மா. அந்த பச்சை கலர் தாவணி போட்ட பிள்ளை சூப்பரா இருக்கலாம் மச்சான். அது ஏன் ஆளு? அப்படியாட? அப்ப அந்த பக்கத்துல நிக்கக்கூடிய எல்லோ சுடிதாரு அதை வேணா நீ பாத்துக்க. ஒரு ஹாய் சொல்லி பாக்கட்டா? ஒருவேளை திருப்பி ஹாய் சொன்னா நம்பர் கேட்டு பாப்போம். அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கால? திருவிழாக்கு தானே இப்படி பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் பிள்ளைங்க வரும். சொல்லது ஒரு ஹாய் சொல்லி பாப்போம். ஒருவேளை திருப்பி ஹாய் சொன்னாங்கன்னா லக்கு தானே. கொஞ்ச நேரம் 2 பேரும் சும்மா இருங்கற, பயமா இருக்கு. அந்த பிள்ளைங்க வேற இங்கேயே பாத்துட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு கையை காலை தூக்கி ஹாய் சொல்ல போய் என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாதீங்களா? சுமின், இதுல பயப்பட என்னலாம் இருக்கு? இது வாலிப வயசுல இப்ப நான் பிள்ளைங்க கிட்ட பேசுறது, போன் நம்பர் வாங்குறதெல்லாம் பண்ண முடியும். ஆமல, திருவிழாக்குன்னு அழகழகான பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்கவ பக்கத்து ஊர்ல இருந்து. ஆமா, நம்ம ஊரு பிள்ளைங்களை பார்த்து பார்த்தே போர் அடிச்சு போச்சு. அது மட்டும் இல்ல, நம்மள பார்த்தாலே தெரிச்சு ஓடிடும். ஒருத்தையாவது நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களா? ஆமா, அங்க பாருல பிள்ளைங்க நம்மளை பார்த்து சிரிக்கி. அதுங்க ஒண்ணு பார்த்தோன்னு சிரிக்கல, அவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சிட்டு இருக்காளுவோ. நீங்க பாட்டுக்கு கையை காலை தூக்கி ஹாய் சொல்லி மாதிரி வீட்டுல போய் போட்டு கொடுத்துறாம. இவன் ஒருத்தி எதுக்குதான் இப்படி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கணும்? எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா எங்க அப்பா என்ன தொடப்பட்டாலே அடிச்சு சாகடிச்சிடும். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கல, நான் போனதுக்கு அப்புறம் என்னனாலும் பண்ணிக்கிடுங்க. இவன் கிடக்கான் லூசு. பையன் என்னான்னு பயப்படுதான்னு பாத்தியா? ஆமா, சுப்பினுக்கு இந்த ஜென்மத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காது. ஆமா ஆமா, நீங்க கையை காலை தூக்கி ஹாய் சொல்லுங்க. இப்ப ஓடி வந்து போன் நம்பர் தருவாளுவோ. சேதுப்படி வாங்கிறதுக்கு தான். நல்ல நாள் அதுமா, அடிப்பட்டுதான் சாப்பிடும் போல இருக்கு. ஹாய். அந்த பிள்ளை உன்னை பத்தி சிரிக்கல. அப்படியா? நான் இன்னொருக்க ஹாய் சொல்லட்டா? இன்னொருக்க ஹாய் சொல்லு. அப்படியே போன் நம்பர் கேட்டுரு. பக்கத்துல நிக்க கூடிய பிள்ளைக்கு போன் நம்பரே அப்படியே வாங்கி தந்துடல. சரி, ஃபர்ஸ்ட் நான் பேசி அதுக்கப்புறம் நீ பேசு சரியா? கூட்டணி சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்க நின்னா சரிப்படாது. இவனுக்கு கூட சேர்ந்து நானும் செருப்படி வாங்க வேண்டியதான். அவன் மச்சான், நான் வீட்டுக்கு போறேன். அட பையன்தான் குழி பையனே, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். என்னால அடி வாங்க முடியாது. இவ்வளவு கையில செருப்படி கூட வாங்கிடுவேன். ஆனா வீட்டுக்கு போனா எங்க அப்பா கையில என்னால அடி வாங்க முடியாது. நான் மாறேன், நீங்க என்னனாலும் பண்ணிக்கிடுங்க. சரி சரி, காத்து வரட்டும், கிளம்பு. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வருவேன். இங்க நிக்கீங்கன்னு ஒரு போன் மட்டும் அடிங்க. சரி சரி. ராணி அக்கா, அக்கா சத்யா, வாங்க வாங்க. அண்ணி வாங்க. மைனி வாங்க. மைனி வா தம்பி. அக்கா, கோயிலுக்கு போயிட்டு நேரம் இங்க வந்துட்டியோ? ராணி, உன சப்பாத்தி பண்ண சொன்னா நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, அது வந்து யார் இவங்க எல்லாம்?
அத்தே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா மணி கோயம்புத்தூர்ல இருந்து. மிந்தி எப்பமோ பார்த்துருக்கேன். நல்லா இருக்கீங்களா தே? நான் ஏதோ இருக்கேன், வயசாகி போச்சுல. ஆமா, இந்த வயசுல எங்களுக்கே காலு கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. அப்போ உங்களுக்கு சொல்லவா வேணும்? எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. நான் நல்லா ஆரோக்கியமா தெம்பா இருக்கேன். என்ன மகன் வீட்டுல வந்து நின்னா மரியாதை கிடைக்கும்னு நினைச்சேன். மரியாதை தான் சுத்தமா இல்ல. நான் உங்க தங்கச்சி. அத்தே என்ன இது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? பின்ன உன் லட்சணம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியணும்ல. அத்தே என்ன அத்தே இது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? அவங்க நம்ம வீட்டுக்கு மொத வந்திருக்காவ. பாத்தியா தம்பி, அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு என்கிட்ட என்ன வறுத்து வரவன்னு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீ நல்லா இருக்கியான்னு கேட்டேன். இந்த வீட்டுல நான் எப்படி இருக்கேன்னு சொன்னேன். என்ன இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு இருக்கு? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரிய மாட்டேங்குது. பாவ ராணி என்ன கஷ்டப்படுதா. இப்பதான் தெரியுது சத்யா எதுக்கு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி நின்னுருப்பான்னு. எல்லாம் இந்த கிளவி போட்ட பிளானா தான் இருக்கும். பாவம் தான் சத்யா. செல்வி என்ன செல்வி இது, இந்த பொம்பளை இந்த நாள் நிக்கி. நான் சொன்னோம்ல மைனியம், இவங்க இப்படிதான், ரொம்ப மோசம். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வாயை திறந்தா இப்படிதான். நம்ம மேல மரியாதை இல்ல, வயசாகி போச்சுண்டா இப்படி எல்லாம் நடத்துதாங்கன்ட்டு எங்க அக்கால ஒரே பாடா படுத்திட்டு தான் இருக்கு. இந்த கிளவியால தான் இந்த கல்யாண ஏற்பாடு எங்க அக்கா பண்ணிருக்கு. எங்க யாருக்கும் இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டு பொண்ணை எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி தாங்கன்னு எப்படி நீங்க கேக்குறதா இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு ஏதாவது கேட்க போய் இந்த பொம்பளை இங்க கிடந்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிடுவா. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இவங்களே இப்படி இருக்காவல, இவன் கொண்டு வந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பா? நம்ம வீட்டு பிள்ளைய இப்படி எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நல்லாவா இருக்கு செல்வி? இல்லதான், என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? எனக்கு மட்டும் ஒரு பொண்ணும் இப்படி ஒரு மாமியாரும் இருந்தா கண்டிப்பா நான் ஒத்துக்கிட மாட்டேன். இதுக்கெல்லாம் ராணி தலையாட்டிட்டு இருக்கிறது சரியே கிடையாது. இல்ல மைனி, நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். எனக்கு சத்தியாவும் என் பொண்ணுதான். அவளுக்கு இப்படி ஒண்ணுன்றது எனக்கு ஏத்துக்கவே முடியல. ஆனா என்ன பண்ண முடியும்? செல்வி இப்படி எல்லாம் இருக்க கூடாது. பிள்ளை வாழ்க்கை, தைரியமா ராணிதான் வாயை திறந்து பேசணும். இல்ல அவங்க என்னன்னா, இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கலன்னா நான் தூக்கில தொங்கிருவேன் அப்படி இப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காவ. பிளாக்மெயில் பண்ணா பிள்ளை வாழ்க்கை நாசமா போட்டு நினைச்சு எல்லாத்துக்கும் தலையாட்டுறதா? ஆமா செல்வி, சத்யாவே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக நான் பேசல. இந்த அம்மாவே இப்படி இருக்கு, இவங்க கொண்டு வந்த மாப்பிள்ள, அந்த குடும்பம் இதெல்லாம் சரியா விசாரிக்காம எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கீங்க? ஆமா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தாங்கன்ட்டு நான் இப்படி எல்லாம் பேசல. ஆனா எதுனாலும் கவனமா ஒரு முடிவெடுங்க. பிள்ளை வாழ்க்கை இதனால நாசமா போயிடக்கூடாது. நம்ம பாலும் சோறும் ஊட்டி பொத்தி பொத்தி பிள்ளைய வளர்த்து குரங்கு கையில கொடுக்குற மாதிரி இருக்கு. மணி எனக்கும் அப்படிதான் இருக்கு. எங்க அக்கா இதுக்கும் ஒத்து வர மாட்டேங்க. இன்னைக்கு ஒருக்க நான் பேசி பாக்கேன், எங்க அப்பாட்ட சொல்லியாவது நான் பேசி பாக்கேன். நான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாரும் சொல்லியாச்சு, மணி அண்ணன் பையனுக்கே பிள்ளையை கெட்டி வைப்போம், நமக்கு தெரிஞ்ச குடும்பம் தெரிஞ்ச பையன் அப்படின்ட்டு. எங்க எல்லாருக்கும் விருப்பம் தான். முடிஞ்சா நாளைக்கே எங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி உங்க பையனுக்கு தரதில்லை. எங்க யாருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா எங்க அக்காலும் அத்தானும் தான் அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி நிக்காவ. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். நீங்க வேற இப்படி சொல்லிட்டீங்க, உங்க பையனுக்கு எங்க சத்யாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்படி பிடிக்காத ஒரு வாழ்க்கையில எங்க பிள்ளையை தள்ளி விடதை விட உங்க பையனுக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். இன்னைக்கு என்ன ஆனாலும் எங்க அண்ணனையும் கூட்டிட்டு வந்து நான் பேசுகிறேன். உங்க அண்ணன் வந்திருக்காங்களா ஊர்ல இருந்து? சொல்லவே இல்ல. ஆமா, நம்ம ஜனனி வீட்டுக்கு போகல. எங்க அக்கா புருஷன் எங்க அத்தா இருக்காருல, அவரும் வந்திருக்காரு. எங்க அண்ணனும் மைனியும் சென்னையில இருந்து வந்திருக்காவ. அப்படியா? அப்ப அவங்க கிட்ட பேசினா ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கேன். ஆமா, நம்ம இங்க போயிட்டு நேரா ஜனனி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்டே பேசி பார்ப்போம். அப்ப அப்படியே பண்ணுவோம். இம்மா ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. இதுல நம்ம பங்குக்கு என்ன பண்ணலாம் தெரியலையே. நம்ம பங்குக்கு சத்யா கிட்ட போய் பேசுவோம். சத்யா எங்க இருப்பான்னு தெரியலையே. சரி, வீட்டை சுத்தி ஒரு நடப்போம். இங்க பாரு, எல்லாத்துக்கும் என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கலாம் நினைக்காத ராணி. நான் இப்ப என்ன சொல்லிட்டுன்னு நீங்க என் மேல இவ்வளவு கோவப்படுவீங்க? வீட்டுக்கு விருந்துக்கார வந்திருக்காவ. இப்படி அவங்க முன்னாடி நீங்க கோவப்பட்டா உங்களுக்கு தானே அது அசிங்கம். ஏன் அசிங்கத்தை பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். போய் நைட்டுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடு. ராணி மைனியா நீங்க இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் ராணி, எனக்கு ஜனனி வீட்டுக்கும் போகணும். நீ நைட்டுக்குள்ள சாப்பாடு அத்தைக்கு ரெடி பண்ணி கொடு. வயசானவங்க எல்லாம் மாத்திரையெல்லாம் போட வேண்டியது இருக்கும். சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்கல்ல. நீ சாப்பாடை ரெடி பண்ண ராணி, நாங்க காலையில கூட வருவோம். இருங்க மைனி, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. நைட்டுக்கு சாப்பாடு எல்லாருக்கும் சேர்த்தே பண்ணுங்க. எல்லாரும் இங்கே சாப்பிடுங்க. அக்கா நீ கவலைப்படாத, அவங்க ஜனனி வீட்டுக்கு போட்டு நான் இங்க நிக்கேங்க. உன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம் செல்வி? அவங்க போகட்டுக்கா, நான் பேசுவேன். என்ன அக்காலும் தங்கச்சியும் குசு குசுன்னு எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லத்தே. ஏக்கா நீ போ, இங்க நின்னா இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். என் நிலைமைய பாத்தியா செல்வி? இந்த கிளவிய பத்தி தான் உனக்கு தெரியும்லக்கா. ஒரு நாள் அதோட ஆட்டம் எல்லாம் அடங்கும். கடவுள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீ போக்கா, நான் அண்ணனே மைனிட்டையும் சொல்லிட்டு வரேன். சரி. மைனியா உங்களுக்கு ஜனனி வீடு தெரியும்ல? ஆமா தெரியும் செல்வி. நீங்க போங்க, நான் பாறேன். இதுல இருந்து பக்கத்து தெருவில் தான். எல்லாரும் அங்கதான் நிப்பாவ. நான் அக்கா கிட்ட பேசிட்டு பாறேன். எங்க அத்தானி இப்ப வந்துருவாங்க. வந்ததும் 2 பேரையும் நிக்க வச்சு நான் பேசிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். சரியா? சரி செல்வி. ஐயோ எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காப்ல. அப்படியே போய் சத்யா எங்க நிக்கான்னு பாத்துட்டு வருவோம்.